உன் கணவன் ஒரு தெய்வ மனுஷன் என்று நீ நினைக்க வேண்டும். பலவீனங்கள் இருக்கலாம், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கலாம், பெரிய சண்டையே வரலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெண்களுடைய சுபாவம் பெரும்பாலும் புருஷன் மீது கோபம் வந்து விட்டால், மாமனார் மீது கோபம் வந்து விட்டால், குழந்தையார் மீது, அதான் நாத்தனார் என்று சொல்வார்களே, கோபம் வந்து விட்டால் ஏதேனும் சட்டியை போட்டு உடைப்பார்கள், ஒரு டம்ளர் தூக்கி வீசுவார்கள். அதான் அவருக்கு அவார்டு கொடுத்த மாதிரி ஒரு கரண்டியை தூக்கி வீசுவார்கள். அப்பதான் அவருக்கு ஒரு திருப்தி. டங்குன்னு வந்து விழுந்த உடனே அம்மா ஹை ஸ்பீட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீ ஒரு தெய்வ மனுஷியாய் இருந்தால் உன் புருஷனை நீ சரியாய் விளங்கிக் கொள்வாய். நீ ஒரு தெய்வ மனிதனாய் வாழ்ந்தால் உன் மனைவியை நீ சரியாய் விளங்கிக் கொள்வாய், புரிந்து கொள்வாய். அவளுடைய தேவை என்ன, ஏன் அவள் கோவப்படுகிறாள், அதை அறிந்து ஒன்னு ஹோட்டல்ல கொண்டு போய் நான்